ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே. எப்பயும் போல் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். லஞ்சுக்கு கலரி கொடுக்கறதுக்காக சாதம் ஆற வச்சுருக்கேன். தேங்காய் பால் கேசரி செஞ்சுருந்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யில் ரவையை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துப்போம். அதே கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். தேங்காய் பால் வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நமக்கு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அது சூப்பராக அந்த ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பக்கத்தில் ஒரு சின்ன கடாயில் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு முந்திரி நல்லா பொரித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.